இந்திய தேர்தல் ஆணையம் ஜனநாயக முறைப்படி நடக்கணும், ஒரு நடுநிலையோடு இருக்கணும். ஆனால் கடந்த 2 வருஷமாக பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கான தேர்தல் ஆணையமாகவே இருக்குது. இரட்டை இலை சின்னம் வழக்கு நாங்கள் தொடர்ந்துருக்கோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, பொதுச் செயலாளர் வழக்கு இருக்குது, எங்கள் சின்னமாக தான் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் டிடி தினகரன் தாங்கிற வழக்கு இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாமல் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க, இரட்டையில் எடுத்து ஓபிஎஸ் இபிஎஸ்ட்டு கொடுத்தாங்க, கட்சி எடுத்து கொடுத்தாங்க. அதையும் மீறி ஆர்கே நகரில் எங்கள் துணை பொதுச் செயலாளர் டிடி தினகரன் மக்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். இந்த வழக்கு குக்கர் இப்போ நாளைக்கு கடைசி நாமினேஷன் லாஸ்ட் டேட். போன வாரம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருது. தேர்தல் ஆணைய சார்பில் வக்கீல் ஆஜராகணும், ஆனால் வரவே இல்லை. அன்றைக்கே கோர்ட்டு கேட்குறாங்க, ஏன் வரலன்னா 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறாங்க. இடையில கோர்ட்டில் ஹாலிடே வந்தது. இன்றைக்கி என்ன பதிலை சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம்? குக்கர் சின்னம் வழங்கப்பட முடியாது அப்படின்னு தீர்க்கமாக சொன்னால் அடுத்து ஒரு பொதுப்பட்டியலாவது கொடுக்கணும் இல்லை? நாங்கள் இதை கொடுக்க தயாரில் இதை கொடுக்குறோன்னு பொதுப்பட்டியலும் இல்லைங்கிறாங்க, குக்கர் சின்னத்தை பற்றியும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் யார் கையில் சிக்கிய பொம்மையாக இருக்குது, யாருக்கு தலையாடுதுங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேட்டியில் எங்கள் துணை பொதுச் செயலாளர் டிடி தினகரன் அவர்கள் சொன்னதை போல், நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் குக்கர் சின்னத்தை கேட்கல, நீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நீதிமன்றம் எங்களுக்கு வழங்கணும். நாங்கள் அமைப்பு ரீதியாக செயல்படுறோம். ஆமாம், எதுக்காக? அதிமுகவை திருப்பி வாங்கணுங்கிற வழக்கு இருக்குது. எங்களுக்கு தான் வரணும் அதிமுக நியாயப்படி. பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கும் துணை பொதுச் செயலாளர் டிடி தினகரன் சாருக்கு தான் வரணும். ஆகவே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை. ஆனால் ஒரு அமைப்பு 40 நாடாளுமன்றத்திலும் 19 சட்டமன்ற இடைத்தேர்தல் மொத்தம் 59 இடங்களில் நிற்கும் போது ஒரு சின்னத்தை எல்லாருக்கும் வழங்கணும். ஏற்கனவே வடநாட்டில் ஒரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி சுயேட்சையாக இருந்தால் கூட இத்தனை பேர் நின்னதுனால அவங்களுக்கு பொது சின்னம் வழங்கப்பட்டது. அதே போல் எங்களுக்கு குக்கர் கொடுக்கறதுல தேர்தல் ஆணையத்துக்கு என்னங்க பிரச்சனை? மற்றவங்க சின்னத்தை நாங்கள் கேட்கலையே. ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்ட சின்னம். இன்றைக்கி நாடாளுமன்றம் சட்டமன்றம் சேர்ந்து 59 இடங்களில் நிற்கிறோம். குக்கர் எங்களுக்கு கொடுங்கிறோம். ஓபிஎஸ் இபிஎஸ் போய் வழக்கு போடுறாங்கன்னா நான் ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை கேட்குறேன், நாங்கள் எந்த சின்னத்துலன்னா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? உங்களுக்கு தான் ரெட்டையில் வந்துருச்சு இல்லை? குக்கர் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நீங்கள் ஏன் வழக்கு போடுறீங்க? இவங்க எங்களை பார்த்து பயப்படுறது இதுலேருந்து தெரியுதா இல்லையா? எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நீதிமன்றத்து மேல் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நாளை காலை 10:30 மணிக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை என்றாலும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் எங்களுக்கு குக்கர் சின்னத்தை வழங்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு 99.90% எங்கள் துணை பொதுச் செயலாளர் டிடி தினகரன் சொன்னதை போல் இருக்குது. நியாயம் ஜெயிக்கும், நிச்சயமாக ஜெயிக்கும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளை காலை நல்ல தீர்ப்பு எங்கள் நீதிமன்றம் வழங்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் தேர்தல் ஆணையத்துக்கு, தயவு செய்து தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி நடக்காதீங்க. எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு அநீதியை செய்யாதீங்க. இதை மற்ற கட்சிகளும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்கிறீங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தேர்தல் ஆணையம் செயல்படுது. அதை செயல்பட வைக்கிறவங்க யாருங்கிறதும் மக்களுக்கு தெரியும். நாங்கள் பிஜேபிக்கு அடிமையாக இருக்க மாட்டோம். இப்படியெல்லாம் பயமுறுத்துனா நாங்கள் பிஜேபிக்கு அடிமையாடுவோம்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. பிஜேபியை எதிர்ப்பது தான் எங்கள் துணை பொதுச் செயலாளருடைய தலையாய கடமையாக அவர் சொன்னார். உயிருள்ளவரை பிஜேபி கூட சேர மாட்டோன்னு. அதை நாங்கள் என்றைக்குமே கடைபிடிப்போம். நியாயம் எங்கள் பக்கம் இருக்குது, மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க. நாளை காலை நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும். தேர்தல் களத்தில் இதற்கெல்லாம் மக்கள் பதில் சொல்லுவாங்க. இத்தனை வேதனையை எங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். 40 நாடாளுமன்ற தொகுதியும் 19 சட்டமன்ற தொகுதியிலும் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள். மக்கள் எங்களுக்கு அந்த வெற்றியை தருவார்கள்.